2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு அணிக்கும் டெல்லி அணிக்கும் இடையேயான தேர்தல் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் திருவையாறு சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் துரை சந்திரசேகரனை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டிற்கு எந்த சிறப்பு திட்டத்தையும் ஒன்றிய பாஜக அரசு அறிவிக்கவில்லை என்றும், ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயர் கூட இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். எடப்பாடி பழனிசாமிக்கு தன்மேல்தான் பாசம் என்றும், அவர் நினைப்பெல்லாம் தன்மீதுதான் இருப்பதாகவும் விமர்சித்தார். டெல்லி அணியை வீழ்த்த வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். எனவே நம்ம தலைவர் அடிக்கடி சொல்றாருல, இந்த சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு அணியா டெல்லி அணியாங்கிற தேர்தல். இதுல தமிழ்நாடு அணி நாம மீண்டும் ஜெயிச்சு காட்டணும், டெல்லி அணிய வீழ்த்தி காட்டணும். டெல்லி அணின்னு சொல்றமே, யாரு டெல்லி அணி? மோடி. அவர் கூட யாரு? அவருடைய நம்பர் 1 அடிமை. அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு தெரியுமா? என் மேல பயங்கர பாசம் அவருக்கு, என்னை பத்தியே நினைப்பு. ஜாடிக்கு ஏத்த மூடி மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு அடிமைதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.